Hello friends, welcome to Home Cooking in Tamil. நம்ம எல்லோருடைய ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பூரி எப்படி செய்கிறதுன்னு போன வீடியோவிலே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கடைகளில் வாங்குறத விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க இனிமேல். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு பாதி லெமன், ஒரு இன்ச் அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துக்குருவோம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வடிகட்டினதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை தண்ணி ஊற்றி அதை வடிகட்டிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா, அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவும் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதோட அந்த ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். தண்ணி தேவைங்கிற அளவு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சு பார்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதோட பட்டாணி, பச்சை பட்டாணியும் வெள்ளை பட்டாணியும் கலந்து 1 கப் அளவுக்கு எடுத்து அதை வேக வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டேன்னா. இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுட்டு அதோட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டாணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அதோட 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா. சாட் மசாலா இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரம் மசாலாவும் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லெமன் கொஞ்சம் புளிஞ்சு ஊட்டினாலும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனிப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 10லேருந்து 12 பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவை புளி எடுத்து அதை ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பானிபூரியை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயமும் ஓமப்பொடியும் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பானிபூரியை இப்படி உடச்சி விட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இனிப்பு சட்னி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாகவும் நிறையாவும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், இதோட கொத்தமல்லி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஓமப்பொடி நான் சேர்த்துருக்கேன். ஓமப்பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பானியில் முக்கி அப்படியே வாயில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.